வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, பிஃபோராக நான் வீடியோவில் பார்த்துருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் தெரியும். காரணம் என்னென்னா, நான் சாப்பிட்றதுலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் தட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ கூட நான் அப்போ தான் சாப்பிட்றேன் சிக்கன் குழம்பு. என்ன டிஃப்ரென்ஸ்னால், எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் ஆச்சுன்னா அதுவாலாம் ஆகலை, நான் எப்போதும் போல் சாப்பிட்றேன் தான். சாப்பாடுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது, நான் பார்த்தாலே தெரியும். சாப்பிட்றேன், குழம்பு இருக்குது, சாதம் இருக்குது. எனக்கு எதனால் வெயிட் லாஸ் ஆனிச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்துட்டு வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆனிச்சு. பட் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, ஏதோ வெயிட் லாஸ் ஏதோ 4 கிலோ 3 கிலோ இல்லை 5 கிலோ ஆனிச்சுன்னா ஓகேங்களாம். ஒரே அடியாக 15 கிலோ வெயிட் லாஸு 2 மாதத்தில். இன்னும் நம்பவே முடியல. 3 வேளையும் சோறு தான் சாப்பிட்றேன், வாக்கிங் போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். சாப்பிட்றத மட்டும் குறைக்காதீங்க. ரெண்டாவது, சாப்பிட்ற சாப்பாட்டை வேகமாக அறக்க பறக்க சாப்பிடாதீங்க. டைம் எடுத்து சாப்பிடுங்க. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் இது மாதிரி. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் மெல்றீங்களோ சாப்பாட்டை வாயில் போட்டு, அவ்வளோ இது உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் வராது. உண்மை தான். ஆக்சுவலாக சாப்பாடு ரொம்ப நேரம் மெல்ற ப்ராசஸ் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியாது. அதில் சும்மா வீடியோஸ்லாம் பார்க்கறத போது சொல்லுவாங்க, போவாங்க, வருவாங்க. நான் அந்த ப்ராசஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் மதியானத்தில் சாப்பிட்றப்ப உடனே சாப்பிட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது, வேணும் ரொம்ப நேரம் சாப்பிடுவோம், டைமை இழுக்கடிப்போம்னு சொல்லி தான் சாப்பிட ஆரம்பித்தேன். பார்த்ததான் தெரியுது, நான் பண்ணுற ஒரு சில வேலைங்களுக்கு, சின்ன சின்ன வேலைங்கள்னால கூட தான் நமக்கு நிறைய விஷயம் நன்மை கிடைக்குங்கிறது. அது இந்த வெயிட் லாஸ்க்கு ஒரு நிறைய பெரிய ரீசன். இப்போ நான் மார்னிங்கும் 1 ஹவர் சாப்பிட்றேன், லஞ்சும் 1 ஹவருக்கு மேலே சாப்பிட்றேன், டின்னரும் அதே மாதிரி தான். இப்போ சாப்பிட்றது இத்தனோண்டா கூட இருக்கும், ஆனால் நான் சாப்பிட்றது 1 ஹவர் மேலே தான் இருக்கும். பொறுமையாக 6 மணி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு பொறுமையாக சாப்பிட்டு பொறுமையாக போவேன். இந்த சாப்பிட்றது, குளிக்கிறது, தூங்குறது, இதுமாதிரி நமக்காக நம்ம பண்ணுற விஷயத்துக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். வேறு எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்? கிடையாது. நீ நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வெயிட் லாஸ் ஆனது உண்மை. டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும் எனக்கு. பிஃபோராக இருக்கிறதுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் தொப்பை எல்லாம் ஃப்ளாட்டு.
இந்த பார்க்குற வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு டிப்ஸு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னு தேவைப்பட்டா சும்மா அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெற்றது உங்கள் தமிழ். பாய்.